வணக்கம். முத்துக்கார்த்தி கேட். இது லெசனில் பைத்தானில் இஃப் ஸ்டேட்மெண்ட்டு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது நம்ம லைஃப்பில் பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த சுச்சுவேஷனில் டிசிஷன்ஸ் எடுக்கும். இப்போ இந்த இதை பண்ணலாமா அல்லது வேறு எதுவும் பண்ணலாமா, இந்த மாதிரி டிசிஷன்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம லைஃப்லேயும் ப்ரோக்ராம்லேயும் டிசிஷன்ஸ் இருக்கிறது தான் இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ட்டு. இந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டில் இதில் பார்த்தோம் அப்படின்னா போட்டுருக்கோம். அதாவது ஒரு பர்டிகுலர் டிசிஷன் எடுக்கிறது, இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணலாமா அல்லது வேறு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி டிசிஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இது இருக்கு இல்லையா, இப்போன்னு போட்டு ஒரு கண்டிஷன் இருக்கும். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் அது கீழே இருக்கிற கோடிங் எக்ஸிக்யூட் ஆகும். இதோட சின்டாக்ஸ் பார்த்தோம்னா இஃப்னு இருக்கும், கண்டிஷன் இருக்கும், பக்கத்தில் ஒரு கோலன் இருக்கும், அதுக்கு கீழே ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கும், அதுக்கு கீழே ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கும். ஆனால் அது இன்டென்டேஷனோடு இருக்கும். சிம்பிள் டேப் ப்ரெஸ் பண்ணாலே போதும், அல்லது உங்களோட எடிட்டரில் கோலன் தட்டி நெக்ஸ்ட்டு தட்டினாலே இது ஸ்டேட்மெண்ட் ஒன்றுன்றது இன்டென்ட்டோடு வந்திருக்கும். இந்த இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் அந்த இன்டென்ட்டுக்குள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் ஒர்க் ஆகும். வெளியில் இருக்க ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இஃப் கண்டிஷனுக்கும் சம்மந்தம் கிடையாது. அந்த இன்டென்ட்டில் இல்லாத ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இஃப் கண்டிஷனுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஸ்டேட்மெண்ட் 2 இன்டென்ட்டில் இல்லை, அப்போனா இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலும் பாஸாக இருந்தாலும் ஸ்டேட்மெண்ட் 2 எக்ஸிக்யூட் ஆகும். ஸ்டேட்மெண்ட் 1 எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்னா இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ஸ்டேட்மெண்ட் 1 எக்ஸிக்யூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சின்னதாக ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறேன். ஒரு இந்த பைச்சாம்ப் போகிறேன்னா, ஓகே, இதில் சின்னதாக ப்ரோக்ராம் எழுதுகிறேன். இன்ட்டு சரி மார்க் இஸ் ஈக்குவல் டு இண்டிஜராக டைப் காஸ்ட் பண்ணுறேன். நான் வாங்குகிற இன்புட்டாக டைப் காஸ்ட் பண்ணுறேன், இண்டிஜராக டைப் காஸ்ட் பண்ணுறேன். இன்புட்டாக ஸோ தீம் மாற்றிக்கிறேன். Enter your mark. ஸோ மார்க் இன்புட் வாங்குகிறோம். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸலன்னு சொல்லி டிஸ்பிளே பண்ண போகிறோம். எப்போ அப்படின்னா மார்க் ஏதாவது ஈக்குவல் டு 90 இருந்தால் கண்டிஷன் 800 ஒரு கீபோர்டு யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு கண்டிஷன் வச்சுருக்கோம், மார்க் கிரேட்டர் தென் 90ன்றது கண்டிஷன், பக்கத்தில் ஒரு கோலன் இருந்தால் நம்ம என்ன பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் எக்ஸலன்ட். ஓகே, அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுத போகிறோம். இந்த ஸ்டேட்மெண்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருந்தாலும் பாஸாக இருந்தாலும் எக்ஸிக்யூட் ஆகும். இதுக்கும் இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது, ஏன்னா இந்த இன்டர்டெக்ஷன்ஸ்குள்ளே இப்போ நம்ம எழுதுகிற ஸ்டேட்மெண்ட் இதுதான். ஃபைல் சேவால் கொடுத்துட்டேன். நீங்கள் போயிட்டு கரண்ட் ஃபைல் அப்படின்றத செலக்ட் பண்ண போகிறேன். என்டர் யுவர் மார்க் இங்கே கிளிக் பண்ணுறேன். 95 கொடுக்குறேன். எக்ஸலன்ட் ஃபைல். ஓகே, இப்போ திரும்பவும் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். 85 கொடுக்குறேன். எக்ஸலண்ட்டு டிஸ்பிளே ஆகாது, ஏன்னா மார்க் லெஸ் தான் 80, ஜஸ்ட் பாயிண்ட் மட்டும் டிஸ்பிளே ஆகும். ஓகே, இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இதில் ஒரு டிசிஷன்ஸ் எடுத்திருக்கோம். மார்க் கிரேட்டர் தென் 90 இருந்தால் எக்ஸலன்ட் டிஸ்பிளே பண்ணும், இல்லைன்னா டிஸ்பிளே பண்ணாத. இதுதான் சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ட்டு. சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் பர்டிகுலர் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இதை எக்ஸிக்யூட் பண்ணு, இல்லைன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணாத அப்படின்ட்டு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன மாதிரி ஒரு இதுக்கு வரோம் அப்படின்னா
ஓகே, இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ரைட்டு. ஓகே, ஃபால்ஸாக இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு கண்டிஷன்ஸ் பண்ண பேர் தான் வந்து இஃப் எல்ஸ் அப்படின்ட்டு. அதாவது இந்த இருக்கு இல்லையா, இஃப்னு ஒரு கண்டிஷன் இருக்குது, கீழே வந்து எல்ஸ் பார்ட் இருக்குது. இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இந்த பார்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணு, கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் இந்த எல்ஸ் பார்ட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணு. எல்ஸ் பக்கத்துலேயே ஒரு கோலன் இருக்குது, எல்ஸுக்கு உள்ள ஸ்டேட்மெண்ட்டும் அந்த பர்டிகுலர் இன்டென்டேஷன்ஸோடு இருக்குது. இது ஒரு லைன் தான் வரணும்ல, மோர் தென் ஒன் லைன் வரலாம், எத்தனை லைன் வேணாலும் வரலாம். ஆனால் வந்து வித்தின் இன்டென்டேஷன்ஸ்குள்ளே இருக்கணும். அந்த இன்டென்டேஷன்ஸ்குள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் அந்த பர்டிகுலர் இஃப் பார்ட்டையோ அல்லது எல்ஸ் பார்ட்டையோ சேர்ந்த ஸ்டேட்மெண்ட்டாக வந்து எடுத்துக்கிறோம். ஓகே, அப்புறம் அதே ப்ரோக்ராமில் மார்க் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 40 இருந்தால் ஃப்ரிண்டில் வந்து பாஸ் சொல்லி இன்னொன்று போடு. ஓகே, இப்போ பார்ட்டி கிடையாது, பார்ட்டியோட கம்மி அப்படின்னு என்ன பண்ணலாம்னா வந்து எல்ஸ் பார்ட்டில் வந்து எழுதலாம். அதை எல்ஸ் பார்ட்டில் வந்து எழுதலாம். டைப் பண்ணுறேன், ஆர் 35 டைப் பண்ணுறேன், ஃபெயில். ஓகே, இது இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இந்த இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டோம். அடுத்து இஃப் எல்சிப் அப்படின்னு ஒன்று இருக்குது. இஃப் எல்சிப் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்தால் அதை எக்ஸிக்யூட் பண்ணு, ஃபால்ஸாக இருந்தால் இன்னொரு கண்டிஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணு. அதுதான் ஒரு கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்தால் ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணு, இல்லை அப்படின்னா இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ண. அப்படி தான் இதில் நான் அந்த ப்ராஜெக்டில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ பைத்தான் ஃபைல் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணுறேன். பைத்தான் ஃபைலாக வந்து எல்லிப்னே கொடுக்குறேன். இது என்ன நேம் வேணால் நம்ம கொடுத்துக்கலாம், elif.py. இதில் இன்ட்டு a இஸ் ஈக்குவல் டு 15 கொடுத்துருக்கேன். சார் இதில் டெக்ளரேஷன்ஸே வராது. a ஈக்குவல் டு 50. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது a ஈக்குவல் டு 10 இருந்தால் print 10. elif a ஈக்குவல் டு 15 இருந்தது அப்படின்னா printல இது எதுவுமே கிடையாது, 3 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னா எஸ். ராங் இன்புட். ஃபிஃப்டீன் ஃப்ரெண்ட் ஆயிருக்கு. ஓகே, நான் 20 மாற்றுறேன். 20 ஃப்ரெண்ட் ஆகுது. ஓகே, இதுதான் வந்து இஃப் எல்ஸ். ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும், ஃபால்ஸாக இருந்தால் வேற ஒரு கண்டிஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் அதோட எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அதோட வெளியில் வந்துடும், இஃப் எல்ஸ் பார்ட்டை விட்டு வெளியில் வந்துடும். அடுத்தடுத்த கண்டிஷன் வந்து செக் பண்ணாது. ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும், அதோட இஃப் எல்ஸ் பார்ட்டை விட்டு வெளியில் வந்துடும். இது இஃப் எல்ஸு. ஓகே, ஓகே. ஸோ இதுதான் இஃப் எல்ஸு. இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து i = 20 இருக்குது. i <15 இருந்தால் i is smaller than 50.
and I am in if flag display ஆகுது. else பார்த்தோம்னா I is greater than 15, I am in else flag display ஆகுது. இதோட வேல்யூ 20. அப்போ else part தான் வரும், if partக்கு போகாது. ஏன்னா I less than 15ன்றது வந்து false. ஸோ else partக்கு வரும், I is greater than 15 டிஸ்பிளே ஆகும். ஃப்ரெண்டில் I am in else flag டிஸ்பிளே ஆகும். இது வந்து if flagக்கு வெளியில் உள்ள ஸ்டேட்மெண்ட், இந்த இன்டிடேஷன்ஸ்குள்ளே வரல, வெளியில் உள்ள ஸ்டேட்மெண்ட். அதனால் இந்த if flag ட்ரூவாக இருந்தாலும் ஃபால்ஸாக இருந்தாலும் லாஸ்ட்டாக இருக்க I am not in if and not in else flagன்ற ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, லாஸ்ட்டாக பார்த்தோம்னா வந்து நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட். நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அதுக்கடுத்து இஃப் எல்ஸ் இஃப் இருக்குது. நம்ம பார்த்த ப்ரோக்ராம் தான், பைத்தானில் இப்போ நம்ம டைப் பண்ண ப்ரோக்ராம் தான். ஸோ இப்படி தான் வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம வந்து இதில் வந்து யூஸ் பண்ணுறோம், பைத்தானில் யூஸ் பண்ணுறோம். நன்றி, வணக்கம். முத்துக்கார்த்தி.